தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. வணக்கம் நேயர்களே. புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட EOS N1 செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் அது தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதற்கான காரணம் என்ன, செயற்கைக்கோள்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOன்னு சொல்லுவாங்க. EOS N1 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் நெக்ஸ்ட் ஜென் 1 அடுத்த தலைமுறை புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து PSLV C-62 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ இன்று விண்ணில் செலுத்தியது. குறிப்பாக எல்லை பகுதிகளில் எதிரிகளின் பதுங்கு குழிகள் கூடாரங்களை கண்டுபிடிக்க உதவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்திய செயற்கைக்கோளுடன் சேர்த்து மொரீஷியஸ், லக்சம்பர்க், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களின் 15 வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட்டன. இந்த நிலையில் PSLV C-62 ராக்கெட் தோல்வியடைந்துள்ளதாகவும் மூன்றாம் கட்டத்தில் இலக்கை அடைய முடியவில்லை எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு பிறந்து முதல் லான்ச். அந்த வகையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே இதன் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நேரத்தில் நம்மிடையே முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஆண்டின் முதல் லான்ச், அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தோல்விக்கு என்ன காரணம் சார்? இந்த PSLV ராக்கெட்ல பாத்தீங்கன்னா அதுல 4 நிலைகள் இருக்கும். முதல் நிலை திட எரிபொருள், இரண்டாவது நிலை திரவ எரிபொருள், மூன்றாவது நிலை அகைன் திட எரிபொருள், நான்காவது நிலை திரவ எரிபொருள். இதுல ஒவ்வொன்னா எரியும், ஒவ்வொன்னா அந்த ராக்கெட்டுக்கு உந்து சக்தி தரும். முதல் நிலையில இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்தது அது கழண்டு வந்துடும். அப்புறம் இரண்டாவது நிலை செயல்பட தொடங்கும். அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்ததும் மூன்றாவது நிலை செயல்பட தொடங்கும். மூன்றாவது நிலை சரியாக செயல்பட துவங்கியது. ஆனா இடையில அதனுடைய செயல்பாட்டுல ஒரு குறை ஏற்பட்டது. என்ன குறைனா, அதனுடைய பிரஷர், அது கொடுக்க வேண்டிய அழுத்தம் சரியாக வரல என்பதை நம்ம கண்காணிக்கிறோம். அதுக்கு காரணம் பலவாக இருக்கலாம். உதாரணமாக, எப்பவுமே ராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாசல் இருக்கும் இல்லையா, ஒரு கூம்பு குழல் இருக்கும் இல்லையா, அந்த கூம்பு குழல் வெடித்து சிதறினா இந்த மாதிரி பிரஷர் இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. கடந்த முறை C-61 62 61ஆவதும் இதே மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மூன்றாம் கட்டத்தில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் செயலிழந்து போனது என்று நமக்கு தெரியும். தொடர்ந்து ஒரே நிலையில 2 முறை செயலிழந்தது மிக மன உளைச்சலை தருகிறது என்றுதான் நம்ம சொல்றோம். சார், இப்ப இது போன்ற ஒரு ராக்கெட் திட்டம் பொதுவாக தோல்வியில் முடிந்ததுன்னா இஸ்ரோவுக்கு அது எவ்வளவு ரூபாய் வரை இழப்பை ஏற்படுத்தும்? அதாவது நம்ம பொதுவா இஸ்ரோனுடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இப்போ வெளிநாட்டு ராக்கெட்டை பயன்படுத்தி ஒரு செயற்கைக்கோளை ஏவுகிறோம் என்று சொன்னாக்க இன்சூரன்ஸ் அதை செய்வாங்க, காப்பீடு செய்வாங்க. நம்முடைய ராக்கெட், நம்முடைய செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னா காப்பீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா காப்பீடு செய்வதனால பெரிய பயன் இருக்காது என்ற ஒரு கருத்துல காப்பீடு செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணமா தனியார் பஸ் காப்பீடு இருக்கும். ஆனா இப்போ அரசாங்க பேருந்துகளுக்கு தனியார் காப்பீடுகள் இருக்காது. அரசாங்கமே அதுக்கு ஒரு கேரண்டி இல்லையா, அதனால இருக்காது. ஸோ அந்த முறையில பாத்தீங்கன்னா இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோளுக்கு இதனால எந்த காப்பீடும் இருக்குமா என்பது சந்தேகம் தான். குறிப்பாக இது ஒரு DRDO-னுடைய செயற்கைக்கோளாக இருப்பதனால அதை குறித்த தகவல்களை வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால இருப்பது சந்தேகம் தான். ஆனா மற்ற வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் எல்லாமே வணிக இஸ்ரோவினுடைய வணிக அமைப்பின் மூலமாக பெறப்பட்டது. ஆகவே அதற்கு பெரும்பாலும் இன்சூரன்ஸ் இருக்கணும். சார், இப்போ இதில் நம்ம ஒரு 4-5 நாடுகளுடைய செயற்கைக்கோள்களை நம்ம வணிக ரீதியாக ஏவுவதற்காக பிளான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த டைப் ஆஃப் செயற்கைக்கோளை பில்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக எவ்வளவு காலமாகும், எவ்வளவு செலவாகும் சார்? சுமார் 10 to 100 பில்லியன் டாலர் வரைக்கும் செலவு பிடிக்கும். சில மாதங்களிலிருந்து சில வருடங்கள் வரை கூட பிடிக்கும். அதனுடைய செயற்கைக்கோளினுடைய சிக்கல் அளவை பொறுத்தது. மிக எளிமையான செயற்கைக்கோள், இப்போ உதாரணமா சோதனைக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நானோ செயற்கைக்கோள்
வெறும் தகவல் ஒலிபரப்பு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க சில மாதங்கள் எடுக்கும். பட் ஆனா இப்போ இதுல வந்து ஒரு பிரேசிலினுடைய ஒரு சிறப்பு செயற்கைக்கோள் இருக்கு. அதுல வந்து மைக்ரோ கிராவிட்டி, அதாவது வந்து எடையற்ற நிலையில் ஒரு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான விஷயங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் மிகுந்தது, காம்ப்ளெக்ஸ் ஆனது. அவைகள் எல்லாம் செய்வதற்கு பல மாதங்கள் பிடிக்கும். இப்ப சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களின் சேட்டலைட்டுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. அதை தாண்டி இஸ்ரோ தரப்புல இருந்து எதுவும் இழப்பீடு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லான்ச்சர், அதாவது வந்து லான்ச் யார் பண்றாங்களோ அவங்க தான் வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஆனா வந்து அதற்கான தொகையை, கட்டணத்தை அந்தந்த நிறுவனத்திலிருந்து பெறுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் உங்களுடைய சேட்டலைட்டை ஏவணும்னு சொன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஏவுவதற்கான செலவோட சேர்த்து அந்த காப்பீட்டு தொகையும் வந்து இஸ்ரோ வசூலிச்சிருக்கோம். சோ அப்ப இஸ்ரோ மூலமாக அந்த காப்பீட்டு இது வந்து அந்த தனியார் நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போய் சேரும். சரிங்க சார். இப்போ இந்த ப்ராசஸில் தேர்ட் ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு அந்த பிரச்சனைன்றது வந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த செயற்கைக்கோள்களை வந்து தொடர்பு கொள்ளவே முடியாதா? அதை பாதுகாப்பாக மீட்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? செயற்கைக்கோள்லாம் கீழே விழுந்தாச்சு. அதாவது இது வந்து நம்ம கல்லை மேல தூக்கி போடுற மாதிரிதான். குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல அந்த கல் போனாதான் வந்து விண்வெளியில சுத்தம். இல்லைன்னா நீங்க மேல போடுற கல் கீழே வந்துடும் இல்லையா? அது மாதிரி அந்த மேல போட்ட அந்த செயற்கைக்கோள், அந்த ராக்கெட், அந்த செயற்கைக்கோள் எல்லாமே வந்து பசிபிக் பெருங்கடல்ல கீழே விழுந்துருச்சு. சார், இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அந்த ராக்கெட் லான்ச்சில் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் பொதுவாகவே அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தின் மூலமா இஸ்ரோவுக்கு என்ன படிப்பினை கிடைக்கும் சார்? இரண்டு பிரச்சனைகளை நம்ம இங்க பாக்குறோம். முதல்ல வந்து இது தொடர்ந்து இருமுறை மூன்றாம் நிலையில சற்றேறக்குறைய ஒரே மாதிரியான தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தோல்வின்னு கூட வேண்டாம், நம்ம செயல்படும் போது வெற்றி அடைந்தாலுமே கூட இடையில் ஏதாவது நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாக்க ஒரு ஆய்வு நடத்துவாங்க. அதற்கான ரிப்போர்ட் தயாரிப்பாங்க. அந்த ரிப்போர்ட் மூலம் அதை சரி செய்வதற்கு வந்து மேலும் செம்மைப்படுத்துவதற்கு வந்து முயற்சி செய்வாங்க. கடந்த முறை நடந்த அந்த விபத்து குறித்த ரிப்போர்ட், அதுக்கான அறிக்கை வந்து பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்துல இருக்கு. இன்னும் அதை வந்து வெளியிடல. அதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்த பல்வேறு சிக்கல்கள், அதாவது சந்திராயனுடைய தோல்வி போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. இது இன்னும் வெளியிடல. அதனால நமக்கு மெய்யான முழுமையான நிலை தெரியாது. நமக்கு தெரிந்த சில தகவல்கள் இருந்துதான் நம்ம வந்து சில விஷயங்களை ஊகம் செய்கிறோம். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடல. ஆகையினால என்ன சிக்கல் இருந்ததுன்னு தெரியாது. அதே மாதிரியான சிக்கல் மறுமுறை இந்த தடவை ஏற்பட்டிருக்கு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இதுவரைக்கும் பிஎஸ்எல்வி வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஒரு லான்ச்சர், ஒரு ஏவு வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது வந்து இதனால கொஞ்சம் நிச்சயமாக ஒரு கவலைக்குரியதாக இருக்கும் என்பது வந்து ஒரு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. 61வது C-61ல நம்ம ஏவின அந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுக்கும் சில பாதுகாப்பு தொடர்பான பணிகள் இருந்தது என்று சிலர் சொல்றாங்க. சிலர் அதை மறுக்கிறாங்க. நமக்கு அதுல வந்து உண்மை என்னன்னு தெரியாது. ஆனா நிச்சயமா இந்த C-62ல போன அந்த DRDO-னுடைய செயற்கைக்கோள் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு செயற்கைக்கோள் தான். சோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்பதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரைட் சார். சார், பொதுவாக இப்போ மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நாம குறைந்த செலவில் லான்ச் பண்ணி தரோம். அந்த நம்பிக்கையை இஸ்ரோ வந்து தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுமா? சர்வதேச நிறுவனங்களுடைய அந்த நம்பிக்கையை நிச்சயமா செய்யும் நினைக்கிறேன். இதற்காகவும் வந்து ஒரு ஆய்வு செய்வாங்க. நிச்சயமா கடந்த முறை நடந்ததையும் இந்த முறை நடந்ததையும் ஒப்பிட்டு பார்த்து எங்க அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு, நமக்கு பொருள்களை தந்த, அதாவது இஸ்ரோவிற்கு சப்ளை செஞ்ச சப்ளையர் கிட்ட பிரச்சனை இருக்கா, அல்லது கட்டுமானம் செய்த சில கான்ட்ராக்ட் கிட்ட பிரச்சனை இருக்கா, அல்லது குவாலிட்டி செக்ல பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனை என்று கண்டுபிடித்த பிறகு அதை வந்து நம்ம சரி செஞ்சா நிச்சயமா நம்ம மீட்டெடுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இதே மூன்றாம் நிலையை தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். ஆகையினால இது வந்து ஒரு முதல் முறையாக நம்ம செஞ்சு பார்த்து அதுல சிக்கல் அப்படின்னு இல்லை. சோ அப்படின்னு சொன்னா ஆய்வுகள்ல வந்து எங்க சிக்கல் என்று கண்டுபிடிப்பதுல பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றுத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய ஒரு பயணம் ஒரு சிறியதாக தொடங்கி, அதாவது நிலவுக்கு நாம் ராக்கெட் அனுப்பி அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த வெற்றி அப்படின்றது உலகின் மற்ற நாடுகளால் வியந்து பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இது போன்ற சிறு சிறு தோல்விகள் இடையில ஒரு சவாலாக இருந்தாலும் கூட இஸ்ரோ அதையெல்லாம் கடந்து தொடர்ந்து நற்பெயரை தக்க வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.